தமிழ்நாட்டில் ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை சுற்றி பார்த்தாவே பச்சை பசேர்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மரங்கள்லாம் ரொம்பவுமே உயரமாகவும் இருந்தது. மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஊருக்கு வெளியே மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரம் பார்க்கவே ரொம்பவுமே பயமாக இருந்தது. ஏன்னா அந்த ஆலமரத்தோட கிளைகள் பார்க்கறது பாம்பு மாதிரியும், அந்த ஆலமரத்தோட வேர்கள் சுற்றி ஒரு 50 மீட்டருக்கு படர்ந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே நைட்டு 12 மணிக்கு யாரோ அந்த ஆலமரத்துக்கு கீழே தோன்றதாகவும், பிறகு அந்த உருவம் தானாக மறைகிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதனாலே ஊர் மக்கள் யாருமே கரெக்டாக 6 மணிக்கு மேலே அந்த ஆலமரத்து இருக்க பக்கத்துக்கு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடே வெறிச்சோடே இருக்கும். இப்படி தான் ஒரு நாள் அந்த ஊருக்கு கார்த்திக் என்ற ஒரு பையன் சென்னையிலேருந்து வந்தான். அவன் சித்தி வீட்டில் ஒரு 15 டேஸ் ஸ்டே பண்ணான். அவனுக்கு இந்த ஊரோடைய அமைதி ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை முத நாளே சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஆலமரம் அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அவன் ஆலமரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி தம்பி நீ ஆலமரத்தை என்ன பார்க்குறேன்னு கேட்குறாங்க. அதுக்கும் கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே இல்லை பாட்டி அந்த ஆலமரம் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குன்றான். ஆனால் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, இது உனக்கு ஆபத்து, நைட் டைமில் இந்த ஆலமரத்தை பார்க்காதுன்னு சொல்கிறாங்க. அவனும் இந்த காலத்தில் போய் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஆயாவையும் ஊர் மக்களையும் சிரிச்சுட்டு போயிட்டே ஆண்டிரவு நைட்டு கார்த்தி அவன் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கான். மறுபடியுமே ஆலமரத்தை பற்றி பேச்சு ஏற்பட்டது. ஒருத்தன் சொல்கிறான், மச்சான் அந்த ஆலமரத்தில் போகாதரா, அங்கே ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி ஊரில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். ஆனால் கார்த்திக் டே இதெல்லாம் நீங்களும் பல நம்பிட்டு இருக்க, காலம் ரொம்பவுமே வேகமாக போயிட்டுருக்கு, இப்போ போய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தனியாக அந்த ஆலமரத்துக்கு போகிறேன்டா, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து தனியாகவே நடந்து அந்த ஆலமரத்தை நோக்கி ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கான். இரவு நேரம் ஆயிடுச்சு. அந்த கிராமம் முழுவதுமே ரொம்பவுமே அமைதியாகவும் மக்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. நாய் மட்டும் குறைக்கிற சத்தம் கேட்குது. ஆனால் கார்த்திக் மட்டும் தனியாக அந்த ஆலமரத்தை நோக்கி ரொம்பவும் ஸ்லோவாக நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் அந்த மரம் பார்க்குறது இன்னுமே ரொம்பவுமே பயமாக இருக்குது. மெதுவாக அந்த மரத்துக்கு அருகே போனான். அங்கே சென்றதுடனே திடீர்னு பார்த்தா ஒரு குளிர்ந்த காற்று கார்த்தி மேலே வீசுது. அவனும் அதை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தோட கிளைகள் மிகவும் ஸ்லோவாக அசைய ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் கார்த்தி மரத்துக்கு பின்னாடி மெதுவாக இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க பொறுமையாக அந்த பொண்ணுடைய முகம் ரொம்ப சோர்வாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணு மெதுவாக கார்த்தியை நோக்கி வர ஆரம்பித்தான். அதை பார்த்ததுமே கார்த்திக்கோட உடம்பு ஃபுல்லாகவே நடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெதுவாக கார்த்திகை நோக்கி நடக்க ஆரம்பித்தா. இந்த நேரத்தில் கார்த்தியோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. உருவத்தை பார்த்து கார்த்தியை பயந்து பின்னாடி திரும்பினான். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எப்படியாவது விலகலான்னு முயற்சி செய்து விலக ஆரம்பித்தான். ஆனால் அந்த உருவம் விடாமல் கார்த்தியை தொடர்ந்து பின்தொடர்ந்தே வந்துட்டு இந்த உருவம் கார்த்திகை நோக்கி வர ஆரம்பித்தது. கார்த்திகுமே ஊருக்கு புதுசுன்றதால எங்கே வழி இருக்குன்னு தெரியாமல் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான் பயத்தில். அப்படி ஓடிட்டே இருக்கும்போதுன்னு பார்த்தா சடனாக ஒரு பைபாஸ் வருது. அந்த பைபாஸில் பார்த்தா அவன் கவனிக்காமல் போன கார்த்தியை ஒரு லாரி கார்த்திக் மேலே மோதுற மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் கார்த்தியை ஒரு செகண்டில் அங்கேருந்து காப்பாற்றிடுது. முடியல அந்த பெரிய லாரி வேகமாக அந்த இடத்த கடந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் தாமதமாக இருந்தாலும் கார்த்தி உயிரோடு இருந்திருக்க மாட்டான். கார்த்தி அதிர்ச்சியோடைய மெதுவாக தரையிலேருந்து எழுந்து என்னடா நடந்துச்சுன்னு தலையை சுற்றி பார்த்துட்டு உட்காரான். ஒரு நிமிஷத்தில் நேரத்தில் அந்த பொண்ணு கார்த்தியை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பில் பயமும் இல்லை, கோபமும் இல்லை, ஒரு விதமான அமைதி இருந்தது. சில நொடியில் அவளே உருவம் மங்கமாக ஆரம்பித்தது. கார்த்தி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தான். அடுத்த நொடி அவள் முழுசாக மறந்து போயிட்டான். அடுத்த நாள் கிராமத்துக்கு ஒரு உண்மை கார்த்தி மூலியமாக தெரிய வருது. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு அந்த இடத்துல தோண்டி அங்கே இருக்க வரவங்க எல்லாரையுமே காப்பாற்றிருக்கான். கார்த்திக்கு நடந்த எல்லாத்தையுமே ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட ஊர் மக்கள் அந்த ஆலமரத்தை ஒரு கடவுளை போல் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னையிலேருந்து அந்த ஆலமரத்தில் தினமும் சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. மக்கள் அந்த ஆலமரத்தை எந்த ஒரு பயமும் இல்லாமல் 24 மணி நேரமும் அந்த ஆலமரத்தை கடந்து அவங்களுடைய தினசரி வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க.